வணக்கம் தலைவர். நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்களா, தமிழக அரசுக்கிட்டேருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு திட்டம் வந்துக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி வேலைவாய்ப்பு பற்றி தாங்க சொல்ல போகிறேன். அதுக்கான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எங்கே அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, இடம் உங்களுக்கு தெரியாமல் இன்னும் இருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த விண்ணப்பத்தை வாங்கி தப்பு இல்லாமல் பிழையின்றி எப்படி விண்ணப்பம் செய்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஒன்றே இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பார்த்தீங்களாவே போதும். நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கான தேதி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தேதி அறிவிப்புலாம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எப்போ அப்ளை பண்ணணும் தேதி எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புது விவசாயம் இருந்தீங்களா, நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்களா தான் இது போன்ற ப்ரீ ஜாப்ஸ் அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்று வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்மில் கிளிக் பண்ணி வைங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அங்கன்வாடி வேலைவாய்ப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7783 வேகன்சி பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுறதுக்கான அறிவிப்பு வந்துக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா 10ஆவதுலேருந்து தேர்ச்சி இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா தமிழக அரசு ஜெனரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி என்ன ஜாப் வந்தாலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக வரும். நீங்கள் பார்த்திங்கன்னா உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா டேபிளாக கொடுத்துருக்காங்க. வேகன்சி எல்லாமே அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர் 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு பார்த்திங்கன்னா 3886 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு பார்த்திங்கன்னா 305 வேகன்சி இருக்குது. அங்கன்வாடி ஹெல்ப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3592 வேகன்சி இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7783 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதி என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, அங்கன்வாடி ஊழியருக்கு 10th 12th இருந்தாவே போதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிகபட்ச வயது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 இயர்ஸுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு உங்களுக்கு 7700லேருந்து 24200 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் 5700லேருந்து 18000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4100லேருந்து 12500 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இது மட்டும் இல்லாத உங்களுக்கு அடிஷ்னலாக பெனிஃபிட் இருக்குது, அலவன்ஸ்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் அந்த ஜாப் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்டு அவங்க ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா நீங்கள் யார் பாஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா போஸ்டிங் கொடுப்பாங்க. விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மொத்தம் தெரியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்டு இந்த விண்ணப்பிக்கிறதுக்கான தேதி எப்போன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு 99% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் பார்த்திங்கன்னா அமைச்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்துணவு வேலை, அங்கன்வாடி வேலை, இது மாதிரி ஒரு சில ஜாப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அறிவிப்பு வரும்னு சொல்லியிருந்தாங்க. டிஎன்பிசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டிஎன்பிசி பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் அறிவிப்பு வரும்னு நம்பலாம். கண்டிப்பாக இந்த ஏப்ரலுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணலாம்னா அதிகாரப்பூர்வ இணையதளமான ICTS.com பார்த்திங்கன்னா நீங்கள் போய் விண்ணப்பத்தை பார்த்திங்கன்னா சரிப்பாக இருக்கலாம். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்ணப்பம் எங்கே கிடைக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற மாதிரி வரும். எப்படி வேணுமோ பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். என்ன டாக்குமெண்ட் எல்லாமே வச்சு நீங்கள் பார்த்திங்கன்னா நேரடியாக போஸ்ட் மூலிமா அனுப்புகிற மாதிரி வரலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்குன்னா பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊருக்கு அருகில் பார்த்திங்கன்னா குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம்னு சொல்லியிருக்கோம். அங்கே தான் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் கிடைக்கும். அங்கே பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி அங்கேயே கொடுக்கலாம், இல்லை போஸ்ட் மூலிமா அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற பயனுள்ள தகவல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இதில் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். Thanks for watching.